Morning aspirants, today's news. First news, will completely close Hormuz Strait, Iran after Trump's threat. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற மிடில் ஈஸ்ட்ல போர் நடந்துட்டு இருக்கிறதுல அடிக்கடி ஒரு அப்டேட் நடந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு விஷயம் தான் என்னன்னா, யூஎஸ் வந்து ட்ரம்ப் வந்து த்ரெட்டன் பண்ணியிருந்தாரு, வில் ஸ்ட்ரைக் எவ்ரி ஆயில் பேஸ் இன் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரிட்டாலியேஷனா ஈரான் வந்து வில் ஸ்டாப் த டோட்டல் டிரான்சாக்ஷன் இந்த ஹோர்முஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, இந்தியாவோட ஸ்டெப்ஸ் என்ன, இதுதான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கணும். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, 48 hours ultimatum to obliterate Iran's power plant. ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட்மெண்ட் 48 மணி நேரத்தில் உங்களோட பவர் பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஈரான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வில் கம்ப்ளீட்லி எண்ட் த டிராவல் பிட்வீன் த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொன்னது ஈரான். ஸோ இந்தியாவோட பாயிண்ட்ல இந்தியா என்ன பண்றாங்கன்னா, கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா, வாட் ஆர் ஆல் த ஸ்டெப் வி ஆர் கோயிங் டு டேக் டு ஃபேஸ் தி சிச்சுவேஷன். அப்படியே நம்ம சேஃப் கார்ட் பண்ண வேண்டிய எனர்ஜி சோர்சஸ், ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ், பார்மாசிட்டிகல்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம டைவர்சிஃபை பண்ணணும். ஆக்சுவலா நம்ம அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டை நம்ம நம்பிட்டு இருக்கிறதால தான் நமக்கு இவ்வளோ இஷ்யூ. ஸோ இதெல்லாம் டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேபினட் கமிட்டியை கூட்டி முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் வந்து அதோட எப்படி பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கணும். ஒட்டுமொத்தமா அந்த ஸ்ட்ரெயிட்டோட லென்த், நேரோவாட் லென்த் இப்படி இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் இந்த இடத்துல இருக்க நேரோ லென்த் 33 கிலோமீட்டர்ஸ். அதுல 3 கிலோமீட்டர்ஸ் இன் ஈச் டைரக்ஷன் தான் ஷிப்பிங் லேனு. ஸோ இப்போ 33 கிலோமீட்டர்ஸ்னா டெப்த்தை பொறுத்து இந்த இடத்துல டோட்டலா 6 கிலோமீட்டர்ஸ் தான் ஷிப்பிங் லேன். போகக்கூடிய டிஸ்டன்ஸ் வெறும் 6 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனா அதுல ஆயில், குளோபல் பெட்ரோலியம், குளோபல் இடத்துல இருக்கிற மேஜரான நாடுகளுக்கு பெட்ரோல் சப்ளை நடக்கிறது ஒட்டுமொத்தமா 20 to 25%. அதுல கீ எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாருன்னா சவுதி அரேபியா, ஈராக், குவைத், யுஏஇ, கத்தார். இங்க இருந்து தான் மேக்சிமமா எனர்ஜி ரிசோர்ஸ் வெளியே போயிட்டு. ஸோ கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, இந்த கேபினட் கமிட்டியான ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கா இல்லையான்ற நமக்கு தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் டைரக்டா சொல்லலை எங்கேயுமே. கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கான்ஸ்டியூஷன்ல டைரக்டா கொடுக்கல. ஆனா இது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி, அப்படின்னா ரெசல்யூஷன்ல பாஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட பாடி தான் இது. ஸ்டாட்யூட்டரி பாடி கூட கிடையாது. ரிலேட்டட் ப்ரொவிஷன். ஸோ அப்ப அந்த டிரைவ் பண்றாங்க இல்லையா, அந்த டிரைவேஷன் வந்து எந்த ப்ரொவிஷன்ல இருந்து வருது அப்படின்னா, Article 74, President Act on Council of Ministers advice. Council of Ministers headed by the Prime Minister என்ன சொல்றாங்களோ பிரசிடென்ட் அந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வரணும். ஸோ இது இப்போ அந்த கேபினட் கமிட்டி என்ன முடிவு பண்றாங்களோ அதை வந்து பிரசிடென்ட் கிட்ட சொல்லி பர்சீவ் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. Article 74 and 75 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த கேபினட் கமிட்டியில் இருக்காங்க மினிஸ்டர்ஸ், அவங்க அப்பாயின்மெண்ட் சொல்றது இந்த 75. இதோட 2 ரெஃபரன்ஸ்ல தான் இந்த கேபினட் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பாடிஸ் எப்படி கிரியேட் பண்றாங்கன்றது தெரியுங்கணும். எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடினா எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன்னா மினிஸ்டர்ஸ் அவங்க ஓன் சைன் அண்ட் பேப்பர்ஸ்ல ஒரு பாடியை கிரியேட் பண்ண முடியும். அது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடினா பார்லிமெண்ட்லயே வந்து ஒரு லா பாஸ் பண்ணி ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆக்ட் மூலமா ஒரு பாடி கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். கான்ஸ்டியூஷன் பாடினா டிஃபால்ட்டா கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும், லைக் எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி. இதுல ஒரு திருத்தம் என்னன்னா, ஸ்டாட்யூட்டரி பாடியில யூபிஎஸ்சி வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், மற்றதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் நியூஸ், அக்ரி பிவி photovoltaic cells can turn India's farms into dual purpose power house. ஸோ இது ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் எக்கனாமிக் ஜெனரேஷன் அண்ட் சேஃப்கார்டிங் த என்விரான்மெண்ட். என்ன அப்படின்னா, ஸோ இது ஒரு ஃபார்ம் லேண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்ம் லேண்ட்ல கீழே நம்ம வந்து நமக்கு தேவையான செடிகளையோ இல்லை ஒரு பிளான்ட்டையோ நட்டுக்கலாம், கிராப்பா க்ரோ பண்ணிக்கலாம். அது என்ன மேலே ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி ஒரு பேனல். இந்த பேனல் வந்து போட்டோவோல்டாயிக் செல்லால பில்ட் பண்ணது. ஸோ இந்த பேனல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகி த்ரூ நம்ம ஒரு பேட்டரியில எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டைம் கிராப் ஈல்டு வரும், எனர்ஜி ப்ரொடக்ஷனும் வரும். ஸோ இது டூயல் பர்பஸ். இந்த பர்பஸ் அச்சீவ் பண்றதுக்கான நியூஸ் தான் வந்திருக்கு.
ஸோ இதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு இல்லை இதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு போறதுக்காக ஸ்கீம் தான் இந்த பிஎம் குசும். இந்த பட்ஜெட்ல 2026-27 பட்ஜெட்ல 5,000 crores, அதாச்சும் கண்டிப்பா நம்ம வந்து கிரீன் எனர்ஜி நோக்கி போகணும் இல்லையா, அதோட ஸ்டெப்பா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 5,000 crores அடிஷனலா நம்ம அலோகேட் பண்ணிருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் எப்படி அந்த அக்ரி பிவி போட்டோ வோல்டாயிக் செல் நிறைஞ்ச அந்த பேனல் அக்ரிகல்ச்சரோட சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, இன்ஸ்டால் த பேனல் எலிவேட்டட். இப்போ கிராப் எப்படி இருக்கு அப்படின்னா அதோட எலிவேட்டட் ஹையர் சென்ஸ்ல தான் அதை இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் இட் ஃபில்டர் த சன்லைட். இந்த சன்லைட் சுத்தமா இல்லாம இருக்கக்கூடாது அந்த பிளான்ட், அதனால ஷேடோ ஃபால் ஆகுற மாதிரி கொஞ்சம் கிராஸா வைக்கலாம். டபுள் ரெவென்யூ சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டினால அதை நம்ம டேஞ்சன்கோ மாதிரியான எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கும் நம்ம கொடுத்து அதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை ஓனா நம்ம எலக்ட்ரிசிட்டியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் இதனால நடக்க போறது, ஃபர்ஸ்ட் வாட்டர் எஃபிஷியன்சி. வாட்டர் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்னால. கிராப் ப்ரொடெக்ஷன், அந்த ஷீல்டு ப்ரொடெக்ட்ஸ் த கிராப் ப்ரொடெக்ஷனா அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லேண்ட் கான்ஃபிளிக்ட். இப்போ இருக்கிற பாப்புலேஷன்ல லேண்டு வந்து டியூயல் பர்பஸுக்கு நம்ம அதிகமாக தேவைப்படுறோம். சேம் டைம்ல இப்போ நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ற ஒரு லேண்டு எலக்ட்ரிசிட்டியாக தனி லேண்ட் யூஸ் பண்ணோம்னா இடப்பற்றாக்குறையா இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்றதுனால லேண்ட் கான்ஃபிளிக்ட் வந்து சரி செய்ய முடியும். நெக்ஸ்ட் போட்டோ வோல்டாயிக்ஸ். இந்த செல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். போட்டோ வோல்டாயிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கன்வெர்ட் சன்லைட் டைரக்ட்லி இன்டு எலக்ட்ரிசிட்டி. சன்லைட் ரிசீவ் ஆகுது இல்லையா, இப்போ இந்த போட்டோ வோல்டாயிக்ஸ் வந்து செமிகண்டக்டர்ஸால பில்ட் ஆயிருக்கும். செமிகண்டக்டர்ஸ், இந்த செமிகண்டக்டர்ஸ்ல போட்டான்ஸ், சன்லைட்னால வர்ற போட்டான்ஸ் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்க அதிகமா பிஎன் ஜங்ஷனை ரெடி பண்ணிக்கிட்டு ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் டிராவல் பண்ணும். ஸோ ஒன்ஸ் எலக்ட்ரான்ஸ் டிராவல் அதிகமாக பண்ணுச்சுனாலே எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு. ஸோ அந்த எனர்ஜியை அதுதான் எலக்ட்ரிசிட்டி. அதை ஸ்டோர் பண்றதுக்கு இன்வெர்டர்ஸ், டிசி ஜெனரேட்டர் வச்சு இன்வெர்டர்ஸ்ல ஸ்டோர் பண்றோம். அந்த ஸ்டோர் பண்ண எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரோல் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் அப்சார்ப் த சன்லைட், ரிலீஸ் எலக்ட்ரான், ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி, எனேபிள் பிஎன் ஜங்ஷன். ஸோ இந்த ப்ராசஸ் மொத்தமாக நடக்கிறது தான் இந்த போட்டோ வோல்டாயிக் செல்லுல நம்ம சோலார் எனர்ஜியை ப்ரொடக்ஷன் பண்றோம். கீ செமிகண்டக்டர்ஸ், டைப் ஆஃப் செமிகண்டக்டர். செமிகண்டக்டர்ஸ்ங்கிறது ஒரு சில பொருட்களை வச்சு செய்ய வேண்டியது. அப்படி பண்ண எலமெண்ட், முக்கியமான எலமெண்ட் எதுன்னா சிலிக்கான். சிலிக்கான் தான் மேஜரா நம்ம யூஸ் பண்றது. 90% ஆஃப் சோலார் செல் ஆர் மேட் அப் ஆஃப் சிலிக்கான். சிலிக்கானோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். மோனோகிறிஸ்டலைன், ஹை எஃபிஷியன்சி. இந்த சிலிக்கான் வந்து ஏன் அது அதிகப்படியாக யூஸ் பண்றோம் அப்படின்னா எஃபிஷியன்ட் ரொம்ப ஹையா இருக்கும், காஸ்டும் கன்சிடரபிளா சீப்பர். பாலிகிறிஸ்டலைன்றதுனால காஸ்டும் கன்சிடரபிளா சீப்பர். அமார்பஸ், தின் ஃபில்ம், வெயிட்டும் கம்மி. தின் ஃபில்ம் வெயிட்டும் கம்மி. சரியா? அதுக்கு அடுத்தபடியா நம்ம யூஸ் பண்ற செமிகண்டக்டர் என்னன்னா கேட்மியம் டெலூரைடு. கேட்மியம் டெலூரைடு தான் நம்ம அடுத்தபடியா யூஸ் பண்ற செமிகண்டக்டர். அதுல இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா கேட்மியம் அப்படிங்கிறது அது ஒரு டாக்ஸிக். அது வந்து பொல்யூட்டன் கண்டென்ட் வந்து அதுல ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால நம்ம அதை யூஸ் பண்றதுல கொஞ்சம் கம்மி பண்ணணும், யூஸ் பண்றதே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ரைஸ் வீட் ப்ரொக்யூர்மெண்ட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி லோ பேனல். நியூஸோட பேக்ரவுண்ட் என்னன்னா கேபினட் மினிஸ்டர்ஸ் ஒரு எம்பி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஒரு வருஷமும் ப்ரிடிக்ட் பண்ணும். வி ப்ரிடிக்ட் த அமௌண்ட் ஆஃப் ரைஸ் ஆர் வீட் வில் பி டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். எவ்ரி இயர் வந்து அந்த எஸ்டிமேட்டை விட கம்மியாக தான் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கிராப்பை வந்து எப்படி ப்ரொடக்ஷன் பண்றது, அந்த கிராப் ப்ரொடக்ஷனுக்கான சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும், கிளைமேட் எப்படி இருக்கணும், இது எல்லாருமே பார்க்கணும். ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ண யாருன்னா எம்பி கனிமொழி, டிஎம்கே எம்பி கனிமொழி தான் வந்து இதை கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்ட்லி ரிமைண்ட் பிலோ த எஸ்டிமேட். ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷம் வந்து அந்த நியூஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் எஸ்டிமேட்டை விட கம்மியாக தான் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு. ப்ரொக்யூர்மெண்ட் கேப், அப்படி ப்ரொடக்ஷன் கேப் எவ்வளோ ஆயிருக்குன்னா 30%, கிட்டத்தட்ட 30%. 2023ல 76.71% தான். 90%, 100% எதை டினோட் பண்ணோம்னா
மொத்தமாக ப்ரொக்யூர் பண்ண போறிய வால்யூம், ஆனால் நமக்கு 76% தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன். 2024-25 71, அப்புறம் 87. ஸோ இவ்வளோ வைடு கேப். இன்னும் டைரக்டா ஸ்டேட்ஸ் கூட கனெக்ட் பண்ணா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, பஞ்சாப் அண்ட் வீட் ஸ்டேட்ஸ். வீட்ல எந்த இடத்துல அப்படின்னா பீகார், குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், இத்தனை ஸ்டேட்ஸ்லயும் கான்ட்ராஸ்டா பார்க்கக்குள்ள இவ்வளோ டிஃபரன்ஸ், கிட்டத்தட்ட 30% டிஃபரன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி அந்த பேனல் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. அந்த பேனல் என்ன ரீசன்ஸா எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரிவைலிங் மார்க்கெட் ரேட்ஸ். மார்க்கெட் ரேட்ஸை காட்டுறாங்க. ரேட் ஃபிளக்சுவேட் ஆகுது இல்லையா, அதனால ப்ரொக்யூர்மெண்ட் சரியா கொடுக்க முடியல, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கிக்கிறாங்க. எம்எஸ்பி காம்படிட்டிவ்னஸ், எம்எஸ்பி கம்மியா, ரொம்ப கம்மியா இருந்தா இங்க ப்ரொக்யூர் பண்ண மாட்டாங்க, வேற இடத்துல வாங்கிடுவாங்க. ஸோ அதனால எம்எஸ்பி காம்படிட்டிவ்னஸ் இது எல்லாத்தையும் கோட் பண்ணி இதான் ரீசன் கரெக்டான ப்ரொக்யூர்மெண்ட் நம்ம எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுறாங்க. கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன, ப்ரொக்யூர்மெண்ட் பிளானிங் அதை கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். எந்த இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி அதை வாங்கணும், பிரைஸ் ரேட் ஃபிக்ஸிங், இது எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு சொல்லி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் ப்ரொடக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும். ரைஸ் டிராபிக்கல் ரீஜன்ல அதிகப்படியா மழை, கிட்டத்தட்ட 100 to 200 சென்டிமீட்டர் ரைன்ஃபால் எங்க ரிசீவ் ஆகுதோ அந்த இடத்துல சோயிங் டெம்பரேச்சர் 20 to 25 டிகிரி செல்சியஸ். சோ பண்ணக்குள்ள, அதாவது விதைக்குள்ள 20 to 25, அது வளரக்குள்ள 25 to 30 டிகிரி செல்சியஸ். டைப் டிராபிக்கல் காரிஃப் கிராப். டிராபிக்கல் ரீஜன் அப்படின்னா ஈக்குவேட்டர்ல இருந்து 23.5 நார்த், 23.5 சவுத், இந்த எக்ஸ்டென்ட்ல இருக்கிறதா டிராபிக்கல் ரீஜன். இந்த டிராபிக்கல் ரீஜன் தான் இந்த ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் ரைஸ் டு க்ரோ. ஓகேவா? அடுத்து டாப் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, வெஸ்ட் பெங்கால் தான் ஹையஸ்ட். வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப். வீட் ப்ரொடக்ஷன் டைப் சப் டிராபிக்கல். அந்த 23.5 டிகிரி நார்த் ஆர் சவுத் இருக்கு இல்லைங்களா, அது டிராபிக்கல். அதை தாண்டா சப் டிராபிக்கல். இது சப் டிராபிக்கல் கிராப். இதுக்கான டெம்பரேச்சர் 15 to 20 டிகிரி growth டைம்ங்க. ஹார்வெஸ்ட் டைம் 20 to 25 டிகிரி செல்சியஸ். ஃப்ராஸ்ட் இருக்கக்கூடாது. ரெயின்ஃபால் ரைஸை விட கம்மி. ரைஸ் 100 to 200 சென்டிமீட்டர், இது 50 to 100 சென்டிமீட்டர். சாயில் வெல் ட்ரைன்ட் லூமி சாயில். டாப் ப்ரொடக்ஷன் ஸ்டேட் நம்ம இடத்துல இந்தியாவில் பார்க்கல டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு அபோவ்ல தான் மேக்சிமமா இருக்கும். எதுனா பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். மா கொஸ்டின், the whole government approach directed by PM Modi reflects the need for coordinated crisis management. கோஆர்டினேட்டட் கிரைசிஸ், வார கோட் பண்றாங்க. கோஆர்டினேட்டட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு கண்ட்ரினால மட்டும் பண்ண முடியாது, கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும். எக்ஸாமின் த இன்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம் இன் பிளேசிங் ஹேண்ட்லிங் சச் எமர்ஜென்சிஸ். இன்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம் அதை ஸ்டாப் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிறத கோட் பண்ணி எழுதணும். 2 பக்கத்துல 150 வேர்ட்ஸ்ல எழுதி கொடுங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ.